லிவிங் டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன? கள்ளக்காதல், கள்ளக்காதல், காம திருமணம். காம திருமணம். ரெண்டு ரூம்மேட்ஸுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு ரூம்மேட்ஸ் மேபி வந்து நீ ஒரு ரூம்ல இருக்க, ஒரே ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். ஆமா. நீ இருந்துக்கற, நான் இருந்துக்கறேன். ஒரு லவர் கிட்ட இருக்க ஃபீல் வந்து என் லவர் என் கூடவே இருக்கா. டே டு டே அந்த ஃபீலை நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். he is studying final year. எதுக்கு தனியா இருந்து கஷ்டப்படணும்? நான் வந்து என் கூட வேற ஒருத்தவங்களை வச்சிட்டு வை காண்ட் அவங்க கூட இருந்து நான் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஒன்றா இருப்போம். நாங்கள் அதுக்கு முன்னவே ஒன்றா இருப்போம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதே ஒன்றா இருப்போம். ஸோ அப்படி வரும்போது அவங்க கூட ஸ்டே பண்ணுறது. இந்த பேசா பொருளை பேசுதல் அப்படின்னு ஒன்று தமிழில் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் பேசுவோம், ஆனால் அது அவ்வளோ வெளிப்படையாக எல்லா நேரத்திலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. லிவிங் டுகெதரில் இருப்பவர்கள், அதை ஆதரிப்பவர்கள், ஒட்டுமொத்தமாக லிவிங் டுகெதரை ஆதரிப்பவர்கள் இந்த பக்கம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. இது ஒரு நல்ல முன்மாதிரி அல்ல, இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். யாராவனாலும் இருந்துட்டு போ, தப்பு. லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? என்ன பேர் கொடுக்கலாம்? புரிதலுக்கான முன்னுரை. உங்க பேர் என்ன? தினேஷும் இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே இரண்டு மனங்கள் ஒன்று சேர்ந்த. ஓகே, ஒரு எஸ்ஸே எழுதுங்க. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மன திருமணம். மன திருமணம். மன திருமணம். ஓ, மேரேஜ் ஆஃப் ஹார்ட். மன திருமணம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறோம். உடல் தேவைக்கான புரிதல். உடல் தேவைக்கான புரிதலா? லிவிங் டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன? கள்ளக்காதல், கள்ளக்காதல், காம திருமணம். காம திருமணம். சிரிக்கிறானி. முதிர்ந்த உறவு. முதிர்ந்த உறவா? மனமுதிர்ச்சியோட இருந்தா அப்ப நல்ல விஷயம் தானே இது. இதனை பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? ஏங்க சோ பண்ற நானே இவ்வளவு எழுதுனது இல்ல. சாம்பார் ஆப் எனக்கு போது அடே அப்பா லிஸ்ட் போயிட்டே இருக்கு. எங்கடா போற? போய்கிட்டே இருக்க. அங்கீகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி லெவல் ஃபார் மோஸ்ட் பேபி ஃபார்ம். மை காட். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப். பிடிஓவா? பின்பக்கம் திருப்புகவா? இந்த பேப்பர் நீங்க தொடக்கூடாது. ஓகே, நீங்க தான் காவல். நக்கல்யா அவனுக்கு. எப்படி இந்த உறவு முறைக்குள் நீங்கள் வந்தீர்கள்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரெண்டு ரூம்மேட்ஸுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு ரூம்மேட்ஸ் மேபி வந்து நீ ஒரு ரூம்ல இருக்க, ஒரே ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். ஆமா. நீ இருந்துக்கற, நான் இருந்துக்கறேன். ஒரு லவர் கிட்ட இருக்க ஃபீல் வந்து என் லவர் என் கூடவே இருக்கா. டே டு டே அந்த ஃபீலை நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். நான் லவ் பண்ணிட்டே வாழ்றேன் சொல்லுங்க. அது தெரியாம என் வாழ்க்கை வீணா போச்சு. சரி விடு, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? எல்லாரும் கூடயும் வாழறதுக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். சின்ன விஷயத்துல இருந்து பாத்ரூம் ஃப்ளஷ் பண்றானான்றதுல இருந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்தாதான் தெரியும். என்னையா சொல்ற? ஆமையா. நீங்க ரெண்டு பேரும் சிறு வயதுல இருந்து காதலிச்சீங்களா? நாம ரெண்டு பேரும் ஒண்ணா வர்க் பண்ணுவோம். So as it happened we used to stay together அப்பப்போ overnights extended overtime. ஓ, அப்படியே அடிக்கடி சேர்ந்துருப்பீங்க, அப்படியே கண்டினியூஸா இருந்துட்டீங்க. அவ்வளவுதான். அவங்களுடைய ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கும் உங்களுடைய லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்குமான வித்தியாசம் என்ன? லைக் அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல. இப்போ நான் இவங்க தான் இருக்கணும். Here it's not like அவங்க கூட இருந்தே ஆகணும் சாய்ஸ். I want to go out with my friends. அத பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் ஒபினியன் இல்ல என் மேல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்களும் அது மாதிரி வெளில போறீங்க, அப்படியே 2 நாள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்துக்கிறேன், அது ஒன்றும் சொல்ல பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே கிடையாது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். பட் ஆக்சுவலி he is studying final year. எதுக்கு தனியா இருந்து கஷ்டப்படணும்? நான் வந்து என் கூட வேற ஒருத்தவங்களை வச்சிட்டு வை காண்ட் அவங்க கூட இருந்து நான் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல். ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 2 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு. அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஒன்றா இருப்போம். நாங்கள் அதுக்கு முன்னவே ஒன்றா இருப்போம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதே ஒன்றா இருப்போம். ஸோ அப்படி வரும்போது அவங்க கூட ஸ்டே பண்ணுவோம். புரியலையே. நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இருக்கிறோம் சார். இப்போ இருக்கீங்க. ஓகே. இல்லையா? டெபினெட்லி. ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பிடிச்சது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். காலேஜ் போயிட்டு சரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் போய். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஏன் அந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேக்குறேன். 2 பேரும் ஆசையிலே இருந்திருக்கலாமே, 2 பேரும் ஏன் சேர்ந்து தங்கலாம்னு முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழணும் சார், அப்பதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு ஏண்டா வானம் கெட்ட பல. காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. உங்க வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார். உங்க அம்மா பின்னாடி. ஓகே, பின்னால. ஓகே. இங்க தான் இருக்கியா? ஒன்ன தலா தேடிக்கிட்டு இருக்கேன்.
விட மாட்டேன். உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட இஸ் லிவிங் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? லாஸ்ட் இயர் சொன்னாங்க சார். சொன்னோடனே நீங்க என்ன சொன்னீங்க? சரி உண்மையா சொன்னா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. அம்மா நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் கூட ஓரளவு சீனை புரிஞ்சுக்க முடியுது. அம்மா நானும் ஒரு பொண்ணும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மம்மி உங்ககிட்ட எதையுமே நான் மறைக்கிறது இல்லை, உங்ககிட்ட சொல்றேம்மா. சரிப்பா அப்படின்னு. பெரும்பாலும் அம்மா அப்பாக்கள் கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. நீங்க ஓகே நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நம்ம கேட்டுட்டு நல்லபடியா எல்லா ரிலேஷனுக்கும் சொல்லி இப்போ மேரேஜ் பண்ணி வைக்கலாம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் யூ பீப்பிள். உங்க பொண்ணை இப்படி அலோவ் பண்ணுவீங்களா? மாட்னாடா மானஸ்த. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோவ் பண்ண மாட்டீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ ஒரு மேரேஜ்னு ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா எல்லாமே கத்துப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஒரு 1 இயர்லயே வந்ததுக்கு குழந்தைங்கிற பேச்சு ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்குள்ள அந்த குழந்தைங்கிற பேச்சு லிவிங் ரிலேஷன்ஷிப் எண்ட் வரைக்குமே இருக்காது. உண்மை. ஸோ குழந்தை பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் எங்களுடைய இஷ்டம், எங்களுக்கு அது பிடிக்கல. அப்போ குடும்பம் அதுக்கப்புறம் ஃபேமிலியே கிடையாதுங்க. யாராருக்கா குழந்தை இருக்கு? யாருக்கு இல்லைன்னு தெரியும் எனக்கு. பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க குழந்தை பெத்துக்கிட்டவங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஏன் இல்லை? அதுக்கு ஒரு ஸ்பேஸ்க்கு உண்டாகும். நாங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போன்றது எங்களுக்குள்ள தீர்க்கமானாதான் நாங்கள் வந்து ஒரு குழந்தைய பற்றி முடிவு எடுக்க முடியும். ஓ அப்படியா விஷயம்? உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஒரு லாங் லாஸ்டிங்கா நீங்களே பார்க்கல. நீங்களே பாதியில அது போயிருங்கிற ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் இதை கடக்குறீங்க. இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டனா? வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. அந்த அவங்க இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அது நல்லா இருக்காதே சார். அது எப்படி நல்லா இருக்கும்ன்றீங்க நீங்க? நம்ம அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லுவீங்க? கண்ணுல விரல விட்டு ஆட்டலாம், இவ விறகு கட்டிய விட்டு ஆட்டுறா. நீங்க வந்து அப்படியே போகாது. கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க மாட்டேன். நாளைக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாட் வில் யூ டு? பிரின்ஸ் வேற பொண்ணு பாப்பா சார். வேற பொண்ணு பாப்பீங்க. கண்டிப்பா. ரைட், இப்போ இந்த பொண்ணை விட்டுருவீங்க. ஏடா டேய், கான்ஃபிடென்ட்க்கு ஒரு அளவே இல்லையா? இப்போ அந்த பையனே சொல்றான் நான் வேற பொண்ணை பாப்பேன் அப்படிங்கிறான். அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்ப அந்த பிள்ளை என்னவா? எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்கடா. இது சரியா தப்பா? தப்பா. தப்பா? ஆமா. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து பக்காவா ஓகே. உனக்கு காலை தூக்கி மேலே போட்டா பிடிக்காது, பெட்டில் படுக்கும்போது 2 முறை புரள்வாய் கூடாது, இதெல்லாம் கத்துக்கங்க. 4 வருஷம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணத்துக்கு போன பிறகு உங்களுக்கு சண்டை வராதா? டெஃபினட்டா சண்டை வரும் சார். அப்புறம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம எப்படி? அப்படிதானே அவன் கேட்பான். அந்த கோவில் தான் இப்ப வருது பிரச்சனை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.